சொல்லிட்டு சர்ச்சுக்கு போக நேரம் ஆயிடுச்சு. அம்மா சொன்னாங்க பூசை முடிஞ்சவனே காஃபியும் பிஸ்கெட்டும் தருவாங்களாம். என்ன தம்பி கோயிலுக்குள்ள வச்சு பப்ஜி விளையாண்டுகிட்டு இருக்க? பப்ஜி விளையாட முயற்சி பண்றாங்க, டவர் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. எனக்கு என்னோட பிஸ்கெட் வேணும். எப்ப தருவாங்க? தின்னுட்டு நான் வீட்டுக்கு போகணும். இந்த அமைதியான நேரத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று சொல்ல விரும்புறது என்னன்னா, இன்னைக்கு நம்ம விரதம் இருக்கிறதுனால எப்பவும் கொடுக்குற காஃபியும் பிஸ்கட்டும் இன்னைக்கு கிடையாது. ஸ்டூவி முதல் தடவை பேசியிருக்கான், அதுவும் ஒரு கெட்ட வார்த்தை. பிரையன் டிவி ஆஃப் பண்ணு. உன்னாலதான் என் குழந்தை கெட்டு போறான். நீ எதை பத்தி சொல்ற? டிவியை பத்தி தான். டிவி பார்த்து தான் அவன் கெட்ட வார்த்தை பழகிருக்கான். அதுக்கு வாய்ப்பே இருக்கு. அப்படின்னா இந்த வீட்டுல இருக்கிற யாரோ ஒரு ஆள் தான் அவனுக்கு கெட்ட வார்த்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். ஏய் படிக்கட்டை என்ன பண்ணிருக்க? வித்தியாசமா தெரியுது. ஓ அதுவா, பீட்டர் கிட்ட இருந்து தான் அவன் கெட்ட வார்த்தை பழகிருப்பாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு படிக்கட்டு ஃபுல்லா எண்ணெயை போட்டு வச்சிருக்கேன். இப்போ வலிக்கு விழுந்தோடனே கெட்ட வார்த்தை போடுவான், என்கிட்ட மாட்டிக்கிடுவான். லோயஸ் ஸ்பைடர் மேன் சாக்ஸ் பாத்தியா? அட யார் இது? அம்மா ஐயோ கடவுளே, அட கடவுளே காப்பாத்துங்க, கடவுளே அம்மா ஐயா அப்பா அம்மா ஐயா. பீட்டர் நீ இப்ப எவ்வளவு நல்லவனா மாறின, ஒரு கெட்ட வார்த்தை கூட போடல. டே மக்கா, அந்த கெட்ட வார்த்தை போடுற குழந்தைய அவங்க அம்மா வராங்கடா. சீக்கிரம் கதவை மூடிட்டு லைட் ஆன. அமைதியார் பேசாத, அமைதியார் குவைட் அமைதியார் இங்க இருந்து போயிரு. நீங்க இதை பண்ணக்கூடாது. ஒரு அம்மாவை ஷாப்பிங் பண்ண விடாம தடுக்கிறது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். இதை விட்டு எனக்கு வேற எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு எரியுது. ஐயோ வண்டி துடைக்க வச்சிருந்தது எடுத்து கண்ணை துடைச்சிட்டே, காதுதே எரியுது.